சென்றானடி திருச்செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சீவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் சொன்னாரடி செந்தூர் முருகன் கோவிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் இமயபுரம் இருந்தபடி எங்கெங்க வாழ்கின்ற லீலான சக்தி மாதா அமைதிவழி கண்டவளை அழகிய உருவம் கொண்டவளே அன்னை முத்துமாரியுமையே எமையாளும் தேவியே ஏகாந்த நாயகியே அந்த முத்துமாரியம்மனை வணங்கி பின் நமது பணியை தொடர்வோம். வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே கரம் குவித்து வேண்டுகிறோம் காத்திடுவாய் கருமாரி மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா கூட்டமெல்லாம் இங்கு மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா திருச்சாம்பல் அணிந்து கொண்டாள் மண்டமமா கிழதா தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கூடா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா குறிஞ்சி முல்லை மருதம்
மனம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனுமான எனது தந்தையுமான நம்பிராஜனுக்கும் நங்கை மகனுக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரக்கூடிய இந்த வள்ளியாகிய நான் 5 வயதிலிருந்து அறியா பருவத்திலிருந்து முருகப்பெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலையிடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு யுகமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகி என்னை எப்பொழுது ஆட்கொள்ளப் போகிறாய்? முருகா 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 முருகா. எந்த குழந்தையாவது பிறக்கும் பொழுது பேசுமா? இல்லை, நம்ம கூப்பிட்டீங்களே, இந்த தன்மை கிடையாது. ஆனால் அந்த வள்ளியாகப்பட்டவள் பிறக்கும் பொழுதே குகா குகா என்று அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே பிறந்தவள். அப்பேற்பட்ட வள்ளியாகினாள். இந்த உலகத்தில் என்றைக்கு பிறந்தனோ அன்றை இருந்து முருகா என்ற ஒற்றை சொல்லை தவிர வேறு எதுவுமே சொன்னதே கிடையாது. நான் பேசுவதெல்லாம் அவரை பற்றி, நான் பாடுவதெல்லாம் அவருக்காக. என் சிந்தையில் இருக்கும் சிந்தனைகள் அத்தனையும் முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். இருந்தாலும் வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டு எனக்கு வள்ளி என்ற பெயர் சூட்டி என்னை சீரோடும் சிறப்போடும் எனது தந்தையும் 7 அண்ணன்களும் வளர்த்து வருகிறார். இருந்தாலும் கூட பாருங்க, எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஏக்கம். எங்கள் அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஏக்கம் தான். ஒரு குடும்பத்தில் வரிசையா ஆம்பளை பிள்ளையாவே பிறகும். அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே ஒரு ஆசை இருக்கும். பெண் குழந்தை தான் நல்லதே. அதே போல வரிசையா பொம்பளை பிள்ளையாவே பிறக்கும் ஒரு குடும்பத்தில். அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. இது எல்லாருக்கும் உண்டான ஒரு இயல்பான ஆசை. இந்த உலகத்தில் எல்லாருடைய மன திருப்தியையும் நம்ம திருப்திப்படுத்திடலாம், மனத ஆசைகள் எல்லாமே. அதாவது உலகத்தில் அந்த மனிதனுடைய ஆசைகளை மட்டும் திருப்திப்படுத்தவே முடியாது. உண்மையா பொய்யா? எதை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? போதும்னு சொல்லுவோமா செல்வராசனு? போதும்னு சொல்லுவோமா? அப்படியா? என்ன போதும்? வண்டியை சுத்தினால வர கொடுக்குறீங்களா நீங்கள்? பயங்கரமான ஆள், யார்கிட்ட பேசுகிறாலும் உங்கள்கிட்ட பேசக்கூடாது, பார்த்தே இருக்கணும். ஆமாம், அப்பேற்பட்ட ஒரு மனது இந்த மனிதனுக்கு மட்டும். மரம் செடி கொடிகளுக்கு ஓரறிவு, புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு, நீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு 3 அறிவு, பறவை இனங்களுக்கு 4 அறிவு, விலங்கினத்திற்கு 5 அறிவு, நம் போன்ற மனிதர்களுக்கு 6 அறிவு. 6வது அறிவு தான் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு ஒரு மனிதனுக்கு ஏன் கொடுக்கப்பட்டுள்ளது தெரியுமா? எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இங்கே போகணும், இங்கே போகக்கூடாது அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுத்து தரக்கூடியது இந்த 6வது அறிவான பகுத்தறிவு. இந்த 6வது பகுத்தறிவை எத்தனை மனிதர்கள் நம்ம எல்லாம் பயன்படுத்துகிறோம் சொல்லுங்கள்? கிடையவே கிடையாது. நமக்கு உண்டான கொடுக்கப்பட்டுள்ள அறிவை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அப்பேற்பட்டது. அதே போல் பாருங்கள், முனிவர்களுக்கு 7 அறிவு, தெய்வங்களுக்கு யாருக்குமே எட்டாத 8வது அறிவு தெய்வங்களுக்கு இருக்கு. 4 அறிவு கொண்டது பறவை இனங்கள். காகம் இருக்குது பார்த்தீங்களா? காகத்துக்கு சாப்பாடு வைங்க, 10 காகத்தை கூட்டிகிட்டு வந்து ஒன்றாக சேர்ந்து சாப்பிடக்கூடிய தன்மை காகத்துக்கு உண்டு. 4 அறிவு கொண்டது, ஒற்றுமை. அதே போல் பாருங்க, ஒரு காகம் இருந்துட்டா வச்சுக்கிங்களேன், காக கூட்டமே அங்கே தான் வந்து நிற்கும். அப்போ 4 அறிவு கொண்ட பறவை இனங்கள் எப்படியெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா? ஆனால் ஒரு அறிவு நம்மளுக்கு கூட, அந்த ஒற்றுமையை நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? பின்பற்றுறோமா? கிடையவே கிடையாது. அதே போல் 5 அறிவுகள் கொண்டது எது? விலங்கினங்கள். பன்றிக்குட்டி இருக்குது பார்த்தீங்களா? பன்றிக்குட்டி எத்தனை குட்டி போடும்? பன்றி பல குட்டி போடும். எனக்கு ஒரு சந்தேகம் செல்வராசனே, இந்த பன்றி மட்டும் ஏன் பல குட்டி போடுது? பன்றி மட்டும் ஏன் பல குட்டி போடுது? காரணம் என்ன அப்படின்னா, பல குட்டி போடும்னு சொல்லுவாங்க. 11 குட்டி போடும் பன்றி. 11 குட்டி போடும். சொல்லுங்க. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு வித்தியாசமான மனிதர்கள் நான் பார்த்ததில் நாடக உலகத்திலே. ஆமாம், செல்வராசன் நிமரம் கிடையவே கிடையாது. ஆனால் உங்களை நினைச்சாவே எனக்கு மன மகிழ்ச்சி, பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி பதிலை யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஆமாம், ஆனால் இன்னொரு குடும்பம் பாருங்கள், நான் 1 மாதம் கழித்து பிறகு நாடகத்துக்கு வர்றேன், இடைவெளி. அதில் முதல் நாடகத்தை உங்களை பார்க்குறேன் பார்த்தீங்களா? கடவுளே, என்ன மாறியாத்தா என்னை காப்பாற்று, என்ன நடக்க போதோ தெரியல. ஆமாம், பாசம் ஒற்றுமை அப்படி தான் இருக்கணும். அப்போ 5 அறிவு கொண்டது என்ன அப்படின்னா விளங்கினோம். பன்றி பல குட்டி போடும், 11 குட்டி போடுமா பன்றி. அந்த பன்றி குட்டியோட தன்மை என்ன அப்படின்னா, இந்த குட்டி முதலாக எந்த மார்பில் வாய் வச்சு பால் குடிக்குதோ கடைசி வரைக்கும் அதில் தான் பால் குடிக்கும். அந்த தன்மை யாருக்கு? 5 அறிவு கொண்ட விலங்கினம் பன்றிக்கு இருக்கு. ஆனால் பன்றி 11 குட்டி போடும். பேச மாட்டேன், குண்டியை விடுவேன். ஆமாம், 11 குட்டி போடும். ஆனால் 10 மார்பகங்கள் பன்றிக்கு. 10 குட்டியும் 10 மார்பகங்களில் பால் குடிச்சு வளரக்கூடிய தன்மை உண்டு. இந்த ஒரு குட்டி என்ன பண்ணும்? அது தன்மை மாறாமல் இருக்கும். என்ன பண்ணும்? பாருங்க, பன்றியாகப்பட்டது அந்த குட்டி என்ன பண்ணுமா? சாப்பிட்ருமா.
அப்பேற்பட்ட தன் குட்டியாக இருந்தாலும் போயிட்டு போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தன்மை மாறாமல் இருக்க வேண்டும் என்று 5 அறிவு கொண்ட விலங்கினங்கள் இப்படிலாம் தன்மை மாறாமல் இருக்குது. இந்த பேராசை இந்த உலகத்தில் மனிதருக்கு மட்டும்தான் பேராசை ஆத்தாடி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்பேற்பட்ட ஆசை எங்கள் அப்பாவுக்கும் பாருங்கள். நாட்டுக்கே மனதாக இருந்தாலும் எங்கள் அப்பா எனக்கு ஒரு தகப்பன்ற முறையில் அவருக்கு ஒரு ஆசை. நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை வரிசை 7 பேருமே ஆம்பளை பிள்ளையாவே பிறந்திருக்காங்களே, நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எங்கள் அப்பாவுடைய எண்ணம். அதனால தான் பாருங்கள் நேர்த்தி கடை வச்சுக்கிட்டாரா எங்கே முருகன்கிட்ட, முருகா எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா அதை இப்படிலாம் கொண்டாந்து விட்டு திணை காட்டில் தண்ணியை வச்சு அறுவடை செஞ்ச அந்த பொண்ணு கையாலே படைக்கிறேன் முருகா அப்படின்னு எங்கள் அப்பா வச்சு நேர்த்துக்கிறேன். அதை தீர்ப்பதற்காக நான் வந்திருக்கேன். இருந்தாலும் கூட அதே நேரத்தில் என் மனசில் என்ன இருக்குது இப்படி ஆசைகளை எல்லாத்துக்குமே எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன ஆசைன்னு எடுத்து சொல்லலாமா? ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பெண்தான் என்று நீயும் இன்னலாமே. வண்ண கிளியே சொல்லு கிளியே, ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே. ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை ஒரு பெண்தான் என்று நீயும் இல்லலாமே. வண்ணக்கிளியே சொல்லுகிளியே, ஓ வண்ணக்கிளியே சொல்லுகிளியே. ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு தாரம் என்று நீயும் இன்னலாமே. தெய்வம் என்று தெரிந்த போதுமே தூண்டலாமோ வீட்டிலே பூஜையும் தேவியும் மேல் ஆசை வைத்தார் பாவம். நானும் உன்னை ஏற்றுக்கொண்ட பாவம். தேவன் உள்ள வானிலாவை நாமும் சேரக்கூடுமோ? பாவம் இங்கே பாவம் என்று காலம் என்னை தூற்றுமோ? ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை ஒரு பெண்தான் இன்று நீயும் இன்னலாமே. தெய்வம் கென நீரும் என்னில் வந்து பேசி போகுது, வந்து பேசி போவதானால் தெய்வமாக கூடுமோ? ஊருக்கெல்லாம் வாக்கு சொல்லும் பாவை. ஊருக்கெல்லாம் பார்த்து சொல்லும் இன்றைய பாவை. என்னை தெய்வம் என்றால் இந்த வாக்கும் தெய்வமாக்குதான். தெய்வ வாக்கை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை ஒன்றை நீ கொடி. இப்போ முனீஸ்வரர் கோயில் போய் போங்களே, முனீஸ்வரர் துணை, அதே போல் கருப்பர் துணை, மாரியம்மன் துணை, இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் முருகனுக்கு மட்டும் பாருங்க யாம் இருக்க பயம் ஏன்னு சொல்லுவார். இப்படி நாம் இருக்க பயம் ஏன், என்ன காரணம் அப்படின்னா முருகா முருகா முருகான்னு சொன்னால் மட்டும் போதும், நினைச்சாவே போதும். நம் தேவை அறிந்து நமக்கு என்ன வேண்டுமோ அதை தேவை அறிந்து செய்யக்கூடியவன் முருகன். அதற்காக அந்த முருகனை வணங்க வேண்டும். நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணணும், செல்வரசன்னு அதற்காக வந்திருக்கேன். யாரை காதலிக்கிறேன் தெரியுமா? முதல்ல காதலிக்கிறது பெருசு கிடையாது. அப்போல்லாம் தூது இல்லாத காதல் என்றைக்குமே கிடையாது, அந்த காலத்துலேருந்து உண்டு. அப்போல்லாம் பாருங்க தூதாக புறா காலில் கட்டி விடுவாங்க தூதா. அப்புறம் பாருங்க யாருக்கிட்டையாவது சொல்லி விடுவாங்க, இதாங்க தூது. ஆனால் இப்போல்லாம் எப்படி தெரியுமா, யாருக்கிட்டையாவது சொல்லி விட்டோன்னு வச்சுக்கோங்க, வேணாம் பேசுறது பூரா
சரி. தூது இல்லாத காதல் வந்து துருப்பிடிச்சு நம்ம தூது இருந்தா அப்பதான் துரு பிடிக்காம அப்பப்ப எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி கொண்டு போக முடியல. இதுக்காகத்தான் செல்வராசன் வேணும் அப்படின்னு சொல்றது தீலா. உங்க காதலாம் இப்படி துரு பிடிச்சு கிடக்கா? நாங்க வந்து தூது வச்சு காதலிச்சிட்டாலும் தெரியாது உங்க லட்சணம் அப்படின்னு பாருங்க. அப்ப ஏன் தூது போக கூடாது தெரியுமா? இப்பெல்லாம் பாருங்க தூதாக சொல்லி விடுவான் போயிட்டு இந்த விஷயத்தை போய் சொல்லுங்க அப்படின்னு. ஆனா இப்பெல்லாம் தூதா யாரு போறாங்களோ அவங்க 2 பேரும் சோடி சேர்ந்துடுறாங்க. நம்ம தனிமரமா இப்படியே நின்றுறோம். அதனால என்ன பண்ணணும், நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு, என் மனசுல என்ன இருக்கா, யாரை காதலிக்கிறனோ அவர்கிட்ட போய் பிடிச்சிருக்கா நானே கேட்டுருவேன். ஆமா விருப்பம்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், பேசாமல் இருந்துட வேண்டியதானே. இந்த தூது இடையில எதுக்காக? இது தேவையில்லாத ஒரு விஷயம். முதல்ல மனசுல என்ன இருக்கோ அதை வெளியில சொல்லி பழக கத்துக்கணும். நிறைய பேர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதனாலதான் மனநோயெல்லாம் நிறைய வருது. மனம் விட்டு பேசணும். இந்த காலத்துல இப்பெல்லாம் எத்தனை பேர் மனம் விட்டு பேசுறாங்க சரிங்களா? கணவன் மனைவி இருக்காங்க, மனைவி மனசுல என்ன இருக்குன்னு கணவனுக்கு தெரியல, கணவன் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு மனைவிக்கு தெரியல. அப்புறம் எப்படி இல்லறலாம் அப்படிலாம் போகும். இருந்தாலும் கூட அப்பேற்பட்ட அவருக்காக நான் விடக்கூடிய தூதாகப்பட்டது எப்பேற்பட்ட தூது தெரியுமா? மாதுளம் மாதுளம் கணியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என்னும் மகிழ் இளம் மகிழே மாறன் கிணை போடும் விழியே இளமாலை தன்னில் பாடும் மொழியே மாறன் கிணை போடும் விழியே இளமாலை தன்னில் பாடும் மொழியே மாதுளங்கனியே நல்ல மலர் வண்ண குயிலே மகிழே மகிழே என்னும் மரகத மகிழே மாறங்கனி போடும் விழியே மாலை தன்னில் பாடும் மொழியே மாறங்கனி போடும் விழியே மாதுளங்கனியே நல்ல மலர் வண்ண குயிலே மரகத மகிழே என்னும் மகிழ் இளம் மகிழே தங்கமலர் பாதமே தாளம் போடும் கொலுசு போல அங்கும் இங்கு மாடி பார்க்கும் மசேனே தங்கமலை போடு தாளம் போடு கொலுசு போல அங்கு மிகு மாடி பாட ஆசை எனக்கு செங்கமலிகம் போல கேள்வி தேரில் ஏறி உன்னை கூட இங்கு வந்து நீரங்கின காதல் வளர்த்தேன் அணிகள் கூடும் போது ஆசை வளரே அங்கும் எங்கும் காதல் என்னும் காதல் மலரே கிள்ளி கிள்ளி வாசம் பார்க்க மோகம் தொடரே சொல்லி சொல்லி வாசம் பார்க்க காமன் தொடரே என்னை திடம் பாடும் குயிலே வண்ணம் கொண்டு ஆடும் மயிலே இளவண்ணம் கொண்டு ஆடும் மயிலே மாதுளம் கனியே நல்ல மழவன குயிலே ஓ மலர்வன குயிலே இளமயில் இளமயிலே உச்சி முதல் பாதம் தோறும் நீரில் காண போது ஏறும் கொஞ்சி கொஞ்சி கூட வேணும் காலம் தோறும் வெற்றி கொடி ஏற்றி ஏற்றி வேகமோடு தேரை ஓட்டி சுற்றி வந்து ராஜராஜன் முட்டாள் போட்டி முற்றுகையை போட்ட போது மோகம் விடுமோ உயிருக்கு மோக வாசல் காதல் விடுமோ கற்பனைக்கு வேலி போட வேண்டும் தலைவா காதலிக்கு நானும் மேலும் கூடும் அல்லவா மோகம் இசை பாடும் கோகிலே காமன் விளையாடும் திடலே காமன் விலை ஆடும் திடலே
பாடிக்கொண்டே இருந்தாலும் ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒளிபெருக்கி வேணும். ஒளிபெருக்கி நல்ல விதமாக அமைஞ்சாதான் நாடகம் எல்லாருக்கும் அப்பேற்பட்ட முறையில் ஒரு அற்புதமான ஒரு ஒளிபெருக்கி பாரதி ஆடியோஸ் பாரதி ஆடியோஸ் திருப்பத்தூர் அன்புலங்களுக்கு நன்றி. அதில் பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு நன்றி நன்றி நன்றிகள் எனக்கு. அதற்கு அடுத்தபடியாக அருமையான பக்கமேளங்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக அருமையான ரசிகர்கள், முகமார்க்கும் கண்ணாடி ரசிகர்கள், அன்பு ரசிகர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக எங்களெல்லாம் இங்கு வரவழைத்து எங்களுக்கெல்லாம் பெருமைகளை சேர்த்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணா நாடக அமைப்பாளருமான குணசேகரன் அவர்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். ராஜசேகர் ஆட்டோ ராஜசேகர் அண்ணா அவர்களுக்கு நன்றி 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 கிடந்த வணக்கம். நான் உடலால் மட்டும் அழகானவன் அல்ல, என் உள்ளத்தாலும் அழகானவன் என்று முருகன் இந்த உலகத்திற்கெல்லாம் எடுத்து சொன்னவர். ராமனுக்கு ராவணேஸ்வரருக்கும் போர், ராவணேஸ்வரன் இருந்தான். அதே போல பாருங்க, கிருஷ்ணருக்கும் கம்சனாகப்பட்டவருக்கும் போர், கம்சனாகப்பட்டவன் இருந்தான். அதே போல சிவபெருமானுக்கும் மன்மதனுக்கும் போர் இருந்துச்சு. சிவபெருமான் எரிந்து சாம்பலானான். அதே போல முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் போர் நடந்துச்சு. இப்போ 2 பேருக்கும் போர் நடந்துச்சா இல்லையா? எல்லா எதிரிகளும் அழிந்தார்கள். ஆனால் சூரபத்மன் மட்டும் பாருங்க, முருகன் என்ன பண்றாரு, கடைசி தருணமாக தன்னுடைய சுயரூபத்தை காண்பித்தார் முருகன் சூரபத்மனுக்கு. பாருகிறான், அத்தனை நாட்களாக கோபம், வஞ்சகம், பொறாமை, இத்தனை கெட்ட எண்ணங்கள் மட்டுமே இருந்த அவனுக்கு முருகனை பார்த்தோடனே பாருங்க, எண்ணங்கள் மனமாகப்பட்டது மாறியதாம் சூரபத்மனுக்கு. அப்பதான் பார்த்தார் முருகா முருகா என்று முருகனை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றியதாம். முருகனுடைய கரங்களை பற்றி கொள்ள வேண்டும் என்று தோன்றியதாம். அப்பேற்பட்ட சூரபத்மன் மனமாகப்பட்டது மாறியது. பார்த்தார் முருகன். சூரபத்மனை அழித்தாரா? கிடையாது. கொன்றாரா? 2 கூறுகளாக பிளந்தார். 2 கூறுகளாக பிளந்த ஒரு பக்கம் சேவலாகவும் மற்றொரு பக்கம் மயிலாகவும் வைத்து அடைக்கலம் கொடுத்தவர். தன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் தன்னை வணங்கினால் மட்டும் போதாது, தன்னுடைய எதிரியை கூட வணங்க வைத்து அழகு பார்த்தவர் என்னுடைய முருகன். அப்பேற்பட்டவர். இந்த உலகத்தில் தண்டிக்க தெரியாதவன் தண்டாயுதபாணி. 6 படை வீடுகள் முருகப்பெருமானுக்கு. எல்லா வீட்டுகளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. ஆனால் முருகன் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். எல்லா குமரன்களும் பாருங்க, முருகன் எல்லாமே மலை மீது அமர்ந்திருப்பார்கள். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் திருச்செந்தூர்ல இருப்பார். எப்படி? கடலோர பகுதியில். அப்போ ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இந்த பழனி மலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா? பழனி மலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் எல்லாமே ஒன்று நினச்சிக்கிட்டே போவாங்க. போகும் பொழுது என்ன நினச்சிக்கிட்டு போவாங்க? முருகா, நான் வந்து உன்னை பார்க்கும் பொழுது ராஜ அலங்காரத்தோட காட்சி தரணும் முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டே போவாங்க. காரணம் என்ன? ஏன் ராஜ அலங்காரத்தில் காட்சி தரணும்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆண்டி குளத்தில் இன்னொரு குளம் இருக்கார். ஆண்டி குளத்தில் பார்க்கக்கூடாதான். ஏன் அப்படின்னா, ஆண்டி குளத்தில் பார்த்தா நம்மளும் ஆண்டி ஆகிடுவோம் அப்படின்னு நம்மள மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அப்படிலாம் கிடையாது. முருகனை ஆண்டி குளத்தில் தரிசிக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்காகவே பிறக்கப்பட்டவர், தோற்றுவிக்கப்பட்டவர் முருகன் சொன்னேன். அப்போ நம்மளுக்காக தோற்றுவிக்கப்பட்டவர், நம்மளை காக்கக்கூடியவர் எப்படி கெடுதல் செய்வாரா? கிடையாது. எல்லாமே நம்ம மூட நம்பிக்கைகள் தான். அப்போ தண்டாயுதபாணி எப்படி ஆண்டியாக இருக்கக்கூடிய கோலத்தை நம்ம தரிசிக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, வரக்கூடிய பக்தர்கள் ஆண்டியாக வந்தாலும் பிறகு நான் அரசனாக்குவேன் என்று சொல்லி கொண்டு தான் இப்படி இருக்காரு, ஆண்டி கோலத்தில் இருக்கார். அந்த ஆண்டி குளத்தில் நம்ம தரிசனம் செய்தால் எப்படி வறுமையாக இருந்தாலும் சரி, கீழ்நோக்கி இருந்தாலும் சரி, நம்மளை மேன்மை அடையக்கூடிய வெள்ளமை யாருக்கு உண்டு அப்படின்னா அவருக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த உலகத்தில் பாருங்க, பிரம்மனாகப்பட்டவன் தலையெழுத்த ஒரு தடவை எழுதுனாக்கா அதை அழிச்சு எழுதவே முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட பிரம்மனுடைய தலையெழுத்தை கூட அழித்து எழுதக்கூடிய வெள்ளமை யாருக்கு உண்டு அப்படின்னா முருகனுக்கு தான் உண்டு. அருணகிரிநாதர் இருக்கார். அவருடைய என்ன பண்ணுறாரு, உடம்பெல்லாம் அழுகிருச்சு, இந்த உலகத்தில் நம்ம இருக்கவே வேண்டாம், நம்ம செத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டார். நம்ம செத்துருவோம் அப்படின்னா என்ன பண்ணுறாரு, போகிறார். எங்கே போகிறார் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு போகிறார். அவருடைய தலையெழுத்து என்ன தெரியுமா பிரம்மன் எழுதினார்? யாருடைய? அருணகிரிநாதருடைய தலையெழுத்து. அருணகிரிநாதர் திருவண்ணாமலை உச்சி கோபுரத்தின் மீது நின்று கீழே விழுந்து இறக்க கடவுது செத்துருன்னு எழுதியிருக்காரு. ஆனால் அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் யார் அப்படின்னா முருகன் தான். எப்படி மாற்றினாரு? அதான் நேராக போகிறாரு, திருவண்ணாமலை உச்சியில் கோபுரத்தின் உச்சியில் மீது அங்கேருந்து அப்படியே குதிக்கிறார். அப்போ குதிக்கும் போது ஒரே ஒரு நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டு குதிச்சார். என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, குதிக்கிறாரு, முருகான்னு சொல்லிக்கிட்டு குதிச்சார். அப்படி முருகான்னு சொல்லிக்கிட்டு குதித்த ஒரே காரணத்திற்காக முருகன் அப்படியே கையில் தாங்கி பிடித்து கொண்டார். யாரு? அருணகிரிநாதனை. நீ சாகக்கூடியவன் கிடையாது, திருப்புகளை பாடக்கூடியவன் என்று திருப்புகளை பாட வைத்தார் அருணகிரிநாதன். அருணகிரிநாதரை உயிரை கொடுத்த அப்பேற்பட்ட வல்லமை யாருக்கு உண்டு? முருகனுக்கு தான். அந்த முருகனுக்காக நான் வந்திருக்கேன். எப்போ வருவார், எப்படியெல்லாம் வருவார் என்று வள்ளி மீது விழி வைத்து என் காதலை நான் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் தெரியுமா?
வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிழலேவா பின்னின்று இன்னி பேசாமல் வந்த பொன்வண்ண மேனி சிலையேவாம் பூஜைக்கு வந்த மணரேவா பூமிக்கு வந்த நிழலேவா பெண்ணின்று எண்ணி பேசாமல் வந்த கண்முன்னி வந்த கலையேவா மலர் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணோட வந்த கலையேவா கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா கோடை காலத்து நிலவே நிலவே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வாடை கட்டிய அழகே அழகே அருகே அருகே நீ வரவா அருகில் வந்ததும் உருகி நின்றது இரவு தந்தது வெண்ணிலவு இருவர் காணவும் ஒருவராகவும் இரவில் வந்தது வெண்ணிலவு பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா கண்ணின்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ண மேனி சிலையேவா செக்கச்சி வந்த இதழே இதழே பவனம் பவனம் செம்பவனம் தேனில் ஊறியே மொழிகள் மொழிகள் மலரும் மலரும் ஓ மலரும் கச்சி வந்த இதழே இதழே பவனம் பவனம் செம்பவனம் தேனில் ஊறியே மொழிகள் மொழிகள் மலரும் மலரும் ஓ மலரும் இருவராகவும் ஒருவராகவும் இரவில் வந்தது வெண்ணிலவு இந்து மேடையில் அன்பு பூமியில் என்றும் காதலர் காவியமே பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா பின்னென்று எண்ணி பேசாமல் வந்த பொன்வண்ண மேனி சிலையேவா மலர் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா பின்னென்று எண்ணி பேசாமல் வந்த பொன்வண்ண மேனி சிலையேவா. நன்றி நன்றி நன்றி. நெடுமரத்தைச் சேர்ந்த அன்பு அண்ணா உடன்பிறவா சகோதரர் சரவணன் அவர்கள் எனக்கு 100 ரூபாயும் அன்பு அப்பா ராமு சோமப்பா பிள்ளையார்பட்டி தானே பிள்ளையார்பட்டி சோமப்பா அவர்களும் சேர்ந்து எனக்கு 200 ரூபாய் அன்பளி கொடுத்திருக்கிறார்கள். அன்பளி கொடுத்த அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நன்றி 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 கிடந்த வணக்கம். அன்பு அண்ணன் ட்ரம் செட் குழு சின்ன கண்ணு அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பளித்து ஒரு பாடல் கேட்டுள்ளார்கள். அவர்களுக்கு இணங்க ஒரு பாடல் பாடிவிட்டு கதை